முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை தொடங்கியது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தற்போது தொடங்கியது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தற்போது தொடங்கியது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியது. மேல்முறையீட்டு மனுக்கள் மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணை தொடங்கியது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியது. மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியுள்ளது. கோயில் அதிகாரத்தில் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கோயில் அதிகாரத்தில் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தற்போது தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கோயில் அதிகாரத்தில் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியுள்ளது. கோயில் அதிகாரத்தில் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கோயில் நிர்வாகம் தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றும் இடத்தை மாற்ற ஏன் உத்தரவிடப்பட்டது என கோயில் நிர்வாகம் தரப்பில் இருந்து வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்துல கடந்த 1ஆம் தேதி தொடங்கி தற்சமயம் வரை பல்வேறு சச்சரவுகளும் அதே மாதிரி சலசலப்புகளும் நிகழ்ந்துட்டு இருக்குது. 3ஆம் தேதி அன்று நடைபெற்ற மலை, அதாவது கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு தீபத்தூண், அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தாரு. ஆனா 3ஆம் தேதி அன்னைக்கு தீபம் ஏற்றதை தொடங்கி 4ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வழக்கு, அதாவது அது மேல்முறையீட்டு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அதுல 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, ஏன் விளக்கு
தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு பிறப்பிச்சதோட இல்லாம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து ஜி.ஆர். சாமிநாதன் அந்த தீர்ப்பை வழங்கின நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தலைமைக்கு வந்தது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஏன் நீங்க உத்தரவு பிறப்பி, அதாவது ஏன் இன்னும் தீபம் ஏத்தலை அப்படின்னு சொல்லி 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது அது வந்து 10 பேர் அடங்கிய குழு மேல போய் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சாங்க. ஆனா அது தொடர்ச்சியா நடைபெறாத ஒரு நிலையில இந்த வழக்கானது பல்வேறு கட்டங்கள்ல உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்துல தொடங்கப்பட்டது. ஆனா 100 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த இடத்துல தீபம் ஏற்றியதாகவும் அந்த தீபத்தூள்ல தான் தற்போது தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்நிலையில அந்த வழக்கானது இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து உத்தரவு அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் விருப்பப்படி மலையில தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோயில் நிர்வாகம் தரப்புல தெரிவிக்கப்பட்டாலும், திருப்பரங்குன்றம் மலையில ஏற்கனவே இந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டிருக்குது. ஆனா மலை மீது ஏற்றப்படுவது கார்த்திகை தீபம் தானே தவிர வீட்டு தீபம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை தேர்வு செய்வது கோயில் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டு மனுக்கள், அதாவது பல்வேறு கட்டங்கள் பல்வேறு நபர்கள் வந்து மேல்முறையீட்டு மனுக்கள் வந்து தொடர்ந்தாங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தமாக ஒரே மனுவாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு அதன் அடிப்படையில் தான் தற்போது நடந்துட்டு இருக்குது. திருப்பரங்குன்ற தீப விவகாரத்துல கோயில் அதிகாரத்துல நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க, அதாவது நீதிமன்றம் கோயிலுக்கு உண்டான அதிகாரம் வந்து இதுல வந்து நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் அப்படின்னும், தீபம் திருப்பரங்குன்றத்துல 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றும் இடத்தை ஏன் மாற்றுறதுக்கு உத்தரவிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகம் தரப்புல மனு ஒன்று தெரிவிக்கப்பட்டிருக்குது. அறங்காவலர் குழு உறுப்பினர்களை வழக்குல சேர்க்காம தர்காவை நீதிபதி சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு கோயில் நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்குது. ஏற்கனவே இந்த மலை மீது தீபம் ஏற்றுவதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மலை, அதாவது கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றுவது வந்து இந்துக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகைன்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வுல கடந்த 1925ஆம் ஆண்டு இந்த மலை மேல இருக்கிற தீபத்தூருக்கு பதிலா உச்சி பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றப்பட்டது. அதாவது முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்கள் நடந்த காலகட்டங்கள்ல அந்த இடத்தை விட்டு இந்த இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சு அதன் அடிப்படையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதைத்தான் 1ஆம் தேதி அளித்திருந்த தீர்ப்புல நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னால தீபம் ஏற்றின அந்த இடத்துல ஏன் தீபம் ஏற்றுறதுக்கு இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டது. அந்த இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல தீபம் ஏற்றாம வேற இடங்கள்ல ஏற்றுவதற்கு உண்டான முயற்சியில வந்து தமிழக அரசு ஈடுபட்ட ஒரு சூழ்நிலையில 3ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதி வந்து கடுமையான ஒரு கோர்ட் அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பு. அதனால அந்த இடத்துல தான் நீங்க விளக்கு தீபம் ஏற்றணும், அந்த விளக்கு தீபம் ஏற்றணும்னு சொல்லி பிறப்பிக்கப்பட்டதோடு இல்லாம சிஎஸ்எஃப் வீரர்கள் அனுப்புறதுக்காக நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். என்னன்னா, எந்த இடத்துல விளக்கேற்றப்பட 4ஆம் தேதி அன்னைக்கு எங்க விளக்கேற்றப்பட்டது, எவ்வளவு பேர் போயிருந்தாங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோருக்கு வந்து இது குறித்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனா அந்த தீபமும் ஏற்றப்படல. மேல உள்ள முதல் கட்டமா 7 மணி அளவுல மேல 10 பேர் போன இடத்துல அந்த வழக்கானது உச்ச நீதிமன்றத்துல போடப்பட்டிருக்குது. அதனால இப்போ வந்து நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, இப்போ நாங்க வந்து மேல தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாதுன்னு தெரிவிச்சு தீர்மானப்பட்ட நிலையில ஒரு கடுமையான ஒரு சலசலப்பு நிகழ்ந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படக்கூடிய இந்துக்களோட பண்டிகையை அப்படி முற்றிலும் புறக்கணிக்கும் விதமா இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து பல்வேறு சச்சரவுகளை ஏற்படுத்துச்சு. அதனை தொடர்ச்சியாக என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு வந்து ஒரு மனு ஒன்று தொடர்ந்து இருந்தது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வழக்கானது இன்னும் நிலுவையில இருக்கிற ஒரு சூழ்நிலையில மொத்தமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில தற்போது கோயில் பழக்க வழக்கங்களை நீதிமன்றங்கள் தலையிட முடியாது, இன்னும் ஒரு உத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. மனிதர் கார்த்திகை தீபத்தை தனது வீடு போல நினைச்சு மற்றொரு இடத்துல ஏற்ற கூறுகிறாரு அப்படின்னு சொல்லி தேவஸ்தானம் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. தெரிவிக்கப்பட்டதோடு இல்லாம இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் இடத்தை தேர்வு செய்வது கோவில் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னும், இதை தனிநபர்களோ நீதிமன்றங்களோ நேரடியாக தலையிடக்கூடாதுங்கிற உச்ச நீதிமன்றம் 2021 தீர்ப்புல தெளிவாக கூறியுள்ளதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதனை தொடர்ச்சியாக வந்து தற்போது அந்த இடங்கள்ல தீபம் ஏற்றுவதற்கு உண்டான வேலைகள் வந்து, ஏதாவது தீபம் ஏற்றுவதற்கு என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது, அதே மாதிரி தீபம் ஏற்றாம என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த ஆண்டு மட்டுமல்லாது கடந்த ஓரிரு ஆண்டுகளாக அதிக அளவுல சச்சரவுல சிக்கிட்டு இருக்கிற இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மேலும் வந்து சூடு பிடிச்சிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்று அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோயில்ல வந்து தீபம் ஏற்றுவது பல ஆண்டுகளாக நடந்துட்டு வந்தாலும் இப்போ மாற்றப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச பிறகும் அவங்க வந்து பழைய உத்தரவுகளையே கடைபிடிக்கிறாங்க.
இருக்காங்களே தவிர உயர்நீதிமன்றத்தோட புதிய உத்தரவுகளை அவங்க கடைபிடிக்கல அப்படிங்கிறது அங்க உள்ள பலரோட கேள்வியா இருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த மலை, அதாவது இந்த தீபம் ஏற்றுவதுங்கிறது இந்துக்களோட பல்வேறு பண்டிகைகள்ல இதுவும் ஒரு பண்டிகையா இருக்கிற ஒரு சூழ்நிலையில இது குறித்து தற்போது கூடிய விரைவில் இதுக்கு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் ஏற்றுமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை தான் இப்ப நடந்தது. இதன் தொடர்ச்சியாக இப்போ என்ன மாதிரி கொண்டு போறாங்க, அதாவது இதுக்கு அடுத்த கட்டமா என்ன மாதிரி இந்த வழக்கு போக போகுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வருங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.